இது பார்த்தீங்கன்னா நெத்தி சுழிங்க. சரிங்க. இது ஒரு சுழிங்க. இது வந்து ராஜா சுழிங்க. ராஜா சுழி. இது ராஜா சுழிங்க. சரிங்க. அப்புறம் இங்கே மஸ்துவம் இங்கே இருக்குங்க. இங்கே 2 சுழி வரும் மஸ்துவம். பிரீடை பொறுத்தவரைக்கு காது கழுத்து தான். குதிரை வந்து எல்லா குதிரை ஹைட்டு வரும், வெயிட் வரும். இந்த லட்சணம் இந்த ப்ரொஃபைல் வந்து பார்த்தீங்கன்னா மார்வாரில் மட்டும்தான். இந்த கழுத்து இந்த நிற்கிது பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டைல். ஆமாங்கண்ணா. இந்த ஸ்டைலுக்கு தான் அமௌண்ட்டு. கலர் பார்த்தீங்கன்னா இது நொக்கரா ஸ்டாலின். இப்போ ஆண் குதிரைனா குண்டும்பாங்க, பொட்டை குதிரைனா கோழிம்போம். ஏரியா கொண்டு மாறும். வெளியில் பார்த்தீங்கன்னா அப்ளக்குன்னு சொல்லுவாங்க. காமனா அப்ளக் நம்ம கருப்பு சட்டைன்னு சொல்லுவோம். செவல சட்டைங்க இது. சரிங்க. இது செவல சட்டை. இந்த பிரீடு எடுத்தாலே ராஜஸ்தான் தான் உங்களுக்கு ஃபேமஸ். ராஜஸ்தானுங்க நம்ம இந்தியாவுக்குள்ள எல்லா பக்கம் ஸ்ப்ரெட் ஆனது வந்து ராஜஸ்தான். அப்படி நம்ம ஏரியாவில் வந்து அந்த சுடி பார்க்காம வாங்குற மாதிரி இருந்ததுனால சரி இன்னும் இந்த குதிரையெல்லாம் கம்மி. இதை விட சூப்பர் குதிரையெல்லாம் இருக்கு. இப்போ நம்ம ஃபார்மில் வந்து எத்தனை குதிரைகள் இருக்குங்க? ஃபார்மில் பார்த்தீங்கன்னா 5 குதிரை இருக்குங்க. 5 இருக்குங்களா? 5 இருக்கு. சரி, அப்படியே ஒன்று பார்க்கலாமாங்க? 5 வாங்க. இது நொக்கரா. இது பேர் பார்த்தீங்கன்னா சூர்யா. நொக்கரா மாறுவார். பேர் பார்த்தீங்கன்னா ராணா. சரிங்க. அப்புறம் ஒன்று பார்த்தீங்கன்னா இது வந்து இது காட்டி வாடிங்க. சரிங்க. நொக்கரா பொட்டை கோழிங்க. பொட்டை குதிரை. இது அந்த 2 ஆண் குதிரை. சரிங்க. இப்போ ஆண் குதிரைனா குண்டும்பாங்க, பொட்டை குதிரைனா கோழிம்போம். இப்போ இதெல்லாம் வந்து என்ன ப்ரைஸ் வருங்க? இது பார்த்தீங்கன்னா 6 lakhs சொல்லிட்டு. சரிங்க. இது வந்து நொக்கரா வெரைட்டி இல்லைங்க? நொக்கரா ஒயிட்டுங்க. பியூர் ஒயிட்டாக இருந்ததுன்னா அந்த கலர் பேர் நொக்கரா. இந்த கலருக்கு ஒரு பேர் இருக்கு. ஓகே. இப்போ மேக்ஸிமம் எந்த கலர் வந்து எல்லாம் லைக் பண்ணி எடுக்கிறாங்க? லைக் பண்ணி எடுக்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குதிரை தெரியாத ஆள், தெரிஞ்ச ஆள் அப்படிங்கிற போது பார்த்தீங்கன்னா ஒயிட்டு பிளாக். வந்து நீங்கள் யாரை கேட்டாலும் நீங்கள் குதிரை வச்சிருக்கீங்க சரி, குதிரை தெரியாது எனக்கு குதிரை அவங்க பார்த்தீங்கன்னா சொல்கிறது பார்த்தீங்கன்னா எனக்கு ஒயிட் வேணும், பிளாக் வேணும். அதனால் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து பிளாக் அண்ட் ஒயிட்டுக்கு வந்து மார்க்கெட்டு நல்லா இருக்குங்க. அப்புறம் குதிரை டேஸ்ட்டில் போய் பார்க்குறது பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 5 கலர் இருக்குங்க. பஞ்ச கல்யாணி நல்லா இருக்கும். அது வந்து நம்ம டேஸ்ட்டுக்கு. ஆனால் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒயிட்டு பிளாக். ஒயிட்டு பிளாக் என்னைக்குமே டிமாண்ட் இருக்கு. சரிங்க. இது வந்து மேலுங்க. சரிங்க. இது குண்டு குதிரைங்க. ஓகேங்க. இது வந்து கோழிங்க. இதோட குட்டி. சரிங்க. ஸோ குட்டி எப்படின்னா இது எத்தனை வயசுங்க? இது குட்டி பார்த்தீங்கன்னா ஒரு 8 மாதம் ஆச்சுங்க. 8 மாதம் இருக்கு. 8 அமௌண்ட் பார்த்தீங்கன்னா நாங்கள் இது 2 சொல்லிட்டு இருக்கிறோம். சரிங்க. அனுசரிச்சு இது நம்ம உட்காந்து பேசி கண்டிப்பாக. சரிங்க. இதோட மதருங்க. சரிங்கண்ணா. அப்புறம் இது பார்த்தீங்கன்னா கருப்பு சட்டைமோ. நம்ம பெல்ட்டில் வந்து கருப்பு சட்டைமோ. சரிங்க. எப்படின்னா நம்ம இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஏரியா கொண்டு மாறும். கண்டிப்பாங்க. இது வந்து நான் வெளியில் பார்த்தீங்கன்னா அப்ளக்குன்னு சொல்லுவாங்க. காமனா அப்ளக் நம்ம கருப்பு சட்டைன்னு சொல்லுவோம். செவல சட்டைங்க இது. சரிங்க. இது செவல சட்டை. சரிங்க. இது பார்த்தீங்கன்னா கருப்பு ஸ்டாலியன். கருப்புங்களாண்ணா? சரி. கருப்பு ஸ்டாலியன். ஓகேங்க. அப்படியே ஃப்ரண்ட் வந்துடுங்க. இது கருப்பு ஸ்டாலியன். ஸோ இது கருப்பு ஸ்டாலினுங்களா? ஸோ இதுக்கு மட்டுமே என்றைக்குமே டிமாண்ட் அதிகம் தான் இல்லைங்களா? சரிங்க. 32 சொல்லிட்டு இருக்குங்க. 32. ஓகே. எல்லாமே சேல்ஸுக்கு தான் கொண்டு வந்தோம். எல்லாம் சேல்ஸுக்கு தாங்க. சோப்பு வளர்த்திட்டு இருக்கிறோம். ரேட்டு நான் சேல் பண்ணுற ரேட்டு இதுதாங்க. செல்லிங் ரேட்டு இது. சரி. இப்போ மார்வாரி அப்படிங்கிறது அது எதை வச்சு டிஃபைன் பண்ணுறான்னு கேட்டேன். அதில் சொல்லி காமிக்க முடியுங்களா? சொல்லி காட்டுங்களா? இப்போ இது மார்வாரினா உங்களுக்கு நெக்கு ப்ரொஃபைல் கிடையாது. சரி. உங்களுக்கு நெக்கு ப்ரொஃபைல் பாருங்க. சரி. அந்த ப்ரீடுக்கு இந்த ப்ரீடுக்கும் பாருங்க. இது நெக் ப்ரொஃபைல் கொஞ்சம் ப்ராடாக இருக்கும். ஓகே. அதுக்கு நெக் ப்ரொஃபைல் பார்த்தீங்கன்னா லீனாக இருக்கும். அப்புறம் காது பாருங்க. இயர் பார்த்தீங்கன்னா நல்லா ஷார்ட்டாக உங்களுக்கு என்னைக்கு இந்த பிரீடை பொறுத்தவரைக்கு காது கழுத்து தான். சரிங்க. நீ குதிரை வந்து எல்லா குதிரை ஹைட்டு வரும், வெயிட் வரும். இந்த லட்சணம் இந்த ப்ரொஃபைல் வந்து பார்த்தீங்கன்னா மார்வாரில் மட்டும்தான் வரும். சரிங்க. அது என்ன ப்ரொஃபைல்னா இந்த கழுத்து இந்த நிற்கிது பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டைல். ஆமாங்கண்ணா. இந்த ஸ்டைலுக்கு தான் அமௌண்ட்டே. சரி. எது இல்லைங்க. மார்வார் காட்டிவாடி வந்து நீங்கள் ரைடிங் இது ரைடிங் போக எல்லாம் போகும். ஆனால் இந்த லட்சணம் வராது அதில். சரி. ஆனால் இப்போ குதிரைகளுக்கு வந்து சுழி பார்த்து வாங்கணுங்களா? எப்படி சுழி பார்த்து வாங்கலாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியா பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் மட்டும்தான் சுழி பார்ப்பாங்க. மித்த எந்த ஸ்டேட்லையும் சுழி பார்க்க மாட்டாங்க. மித்த ஸ்டேட்டில் பார்ப்பாங்க. அந்த ஒரு சுழி 2 சுழி தான் பார்ப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நெத்தியில் வந்து இப்படி 2 சுழி நேருக்கு நேர் இருக்கும். அது பாசிங் சுழி வந்து நம்ம நார்த்லாம் அது ஆகாதும்பாங்க. நம்ம ஆளுங்க வந்து நம்ம சைடு நம்ம பெல்ட்டில் பார்த்தீங்கன்னா அது லைக் பண்ணுவாங்க. ஓகே. ஒரு சுழிக்கு ஒரு வேல்யூ இருக்குங்க. கண்டிப்பாக. இங்கே ராஜா சுழி 10 சுழி இருக்குங்க. அதுக்கு ஒரு வேல்யூ. நான் சுழி பார்க்குறவங்க நம்ம ஏரியா மட்டும்தான் சுழி பார்த்து வாங்குவாங்க. மித்த ஏரியாலெல்லாம் சுழி பார்த்து அப்படி நம்ம ஏரியாவில் வந்து அந்த சுழி பார்க்காம வாங்குற மாதிரி இருந்ததுனால சரி இன்னும் இந்த குதிரையெல்லாம் கம்மி. இதை விட சூப்பர் குதிரையெல்லாம் இருக்குது. நல்ல குதிரையெல்லாம் இருக்குங்க. ஏன்னா நம்ம சுழி பார்க்குறதுனால நீங்கள் 100ல் ஒரு 10 குதிரை தான் நம்மளுக்கு செட் ஆகும். சுழி பார்த்து வாங்குறாங்க. நம்ம சுழி பார்க்காம வாங்கினோம்னா நம்மளுக்கு பிடிச்சதை எடுத்து வந்துக்கலாம். ரேட்டு அனுசரிச்சு நம்ம ஏரியாவில் வந்து சுழி இருந்தால் மட்டும்தான். ஆனால் நம்ம
முன்னோர்கள் என்ன இதுன்னு நம்மளுக்கு சயின்ஸ் தெரியல. ஆக மொத்தம் இதில் ஒரு சயின்ஸ் இருக்கு. ஓகே. ஆனால் முன்னோர்கள் பண்ணி சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் சுழி பார்த்தீங்கன்னா ஒரு சுழிக்கு ஒரு வேலை செய்யும். ஓஹோ. இப்போ வந்து விலங்கு சுழி வாங்கினீங்கன்னா ஜெயில் ஸ்டேஷன் பிரச்சனை வரும்பாங்க. இந்த பாசிங் சுழி சொன்னாங்களே, இப்படி 2 இருக்குங்க. இது பார்த்தீங்கன்னா மேரேஜ் ஆகுனீங்கன்னா அது வாங்கினா மேரேஜ் ஆகும். ஆமாங்க. அப்புறம் மண்ணை குத்து வாங்கினா அது ஒரு சுழிக்கு ஒரு வேலை பண்ணுங்க. அப்புறம் தீஸ் கட்டு இருக்குதுங்க. தீஸ் கட்டு வாங்கினீங்கன்னா உங்களுக்கு எதிரியே இருக்க மாட்டாங்க. அப்படி ஒரு சுழிக்கு ஒரு வேலை. சரி சரிங்க. இப்போ கம்பல்சரி சுழி பார்க்கணும். ஆமாம், சுழி பார்க்கணும். ஏன்னா நம்ம பெல்ட்ல சுழி பார்த்து வாங்கி பழகியாச்சுங்க. அது எதுக்கு நம்ம மாற்றணும்? கண்டிப்பாக. இப்போ நம்ம பின்னாடி இருக்கக்கூடிய குதிரைக்கு சுழி காமிக்க முடியுமா? வாங்க. இது பார்த்தீங்கன்னா நெத்தி சுழிங்க. சரிங்க. இது ஒரு சுழிங்க. இது வந்து ராஜா சுழிங்க. ராஜா சுழி. இது ராஜா சுழிங்க. சரிங்க. அப்புறம் இங்கே மஸ்துவம் இங்கே இருக்குங்க. ஓகே. 2 சுழி ஒரு மஸ்துவம். அப்புறம் இப்போ ஒன்னொன்று பார்த்தீங்கன்னா இங்கே இந்த சுழி இருக்கு பார்த்தீங்களா? சரிங்க. இதுலயே இப்படி வந்தா பாசிங்க, இப்படி வரும். இப்படி வந்தா கொடமேல் கூட. இந்த சுழியே இப்படி வந்துன்னா ஏறு கூட இறங்கு கூட. சரிங்க. அப்புறம் இந்த நேரு பார்த்தீங்கன்னா இங்கே மண்ணை குத்தி வருங்க. இங்கே ஒரு சுழி வரும். இதுக்கு இல்லை சொல்றேங்க. சரிங்க. இங்க ஒரு சுழி இருக்கும். இதுக்கு இல்லைங்க. இங்க வேற குதிரை இங்க இருந்துன்னா மண்ணை குத்தும்பாங்க. இது கீழே இருந்தா கண்ணி கெட்டும்பாங்க. சரிங்க. ஸோ இந்த மாதிரி இவ்வளோ வெரைட்டிஸ் இருக்கு இல்லைங்களா? ஆமாங்க, சுழிலேயே வெரைட்டிஸ் இருக்கு நிறைய. கண்டிப்பாக நீங்கள் ஸ்டடி அதான் ஆர்வம் இருந்தால் தான் இது ஸ்டடி பண்ணால் மட்டும்தான் நம்மளுக்கு ஒரு இது தெரியுங்க. கண்டிப்பாக. இப்போ நீங்கள் வந்து எல்லா வருடங்களுமே இந்த சந்தை கொண்டு வரீங்களா? எல்லா வருடம் வந்து ஏன்னா நம்ம வீட்லேயே கட்டி வச்சுட்டு நம்ம இங்கே கொண்டு வந்து இப்போ நாங்கள் எதுக்கு ஷோக்காக கொண்டு வரோம், நம்மளை பார்த்து இங்கே ஒரு 2 பேர் லைக் பண்ணி வாங்குவாங்க. 100 பேர் வராங்க. 100 பேரில் வந்து 100 பேரும் எல்லாத்துக்கும் ஆசை இருக்கும். ஒரு ஆசை இல்லாதவங்க வந்து நம்மளுக்கு குதிரை வாங்கி கட்டலாம். இது வந்து உங்களுக்கு யங்ஸ்டரோ ஒரு சின்ன பையனோ வந்தாங்கன்னா நம்ம காட்டினா தானே அவங்க புக்கா இருக்கு. அதனால நாங்கள் 4 பேர் நம்மளை பார்த்து வாங்குவாங்க. அந்த ப்ராசஸ்லையும் ப்ரொசீஜர்லையும் நாங்கள் கட்டிடுவோம். பார்த்தீங்கன்னா நீங்கள் குதிரைனா நீங்கள் ஏக்கராவெல்லாம் தேவையில்லை. நீங்கள் 10க்கு 16லயே வச்சுக்கலாம். நம்ம மெயினாக ஃபீடு வேணுங்க. இப்போ ரைடிங் லஞ்சிங் போடணும். நீங்கள் செட்டு வந்து நீங்கள் 10க்கு 16 இருந்தாவே போதும். இந்த மெயின்டெனன்ஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 1 ஏக்கரா லேண்ட் இருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா பச்சை மேவு போட்டு அறுப்பு தவிடு செலவு தான். நீங்கள் மிஞ்சி போனால் நீங்கள் எல்லாம் பில்லு அதெல்லாம் இருக்குது, தட்டெல்லாம் இருக்குது. இதுன்னா உங்களுக்கு ஒரு நாளைக்கு 100 ரூபா செலவாகும். தவிடுக்கு மட்டும்தான். காலையில் ஒரு 50 ரூபா தவிடு, சாயங்காலம் ஒரு 50 ரூபா தவிடு. எதுவும் இல்லாத பட்சத்தில் தான் ஒரு 300 ரூபா செலவாகும். அப்புறம் என்னென்னா 300 ரூபா இன்னும் ரேட்டு நம்ம எப்படின்னா இந்த ரேட்டை வந்து நம்ம ஒருத்தங்க நம்ம ஒன்றும் இல்லை. எங்கள் வீட்டில் சாப்பாடு செஞ்சாங்கன்னா 500 ரூபா ஆகும். உங்கள் வீட்டில் சாப்பாடு செஞ்சால் 200 ரூபா வரும். இவங்க வீட்டில் சாப்பாடு செஞ்சால் 100 ரூபா தான் வரும். ஏன்னு கேட்டால் நான் வந்து பொன்னி அரிசி தான் சாப்பிடுவேன். ஒருத்தங்க வீட்டில் ரேஷன் அரிசி. நம்ம ஃபீட் பண்ணுறதை பொறுத்து தான் நம்ம எப்படி நம்ம குவாலிட்டியாக ஃபீட் பண்ணலாமா அது மாதிரி தாங்க. இந்த ரேஷன் அரிசிக்கு ஒன்றும் இல்லைங்க. அரிசி கம்மியான விலையில நம்ம வாங்கி சாப்பிட்றோம். அதே மாதிரி நம்மளுக்கு கம்மியாக போட்டோம்னா அந்த குவாலிட்டி வராது. ஃபீட் கொஞ்சம் நல்ல ஃபீடாக வாங்கி நல்ல பிராண்டட் ஃபீடாக வாங்கி வச்சிங்கன்னா இந்த ஷைனிங், இந்த குவாலிட்டி, ப்ரொஃபைலு. உணவில் நம்ம கண்டிப்பாக கான்சென்ட்ரேட் பண்ணணும். ஆமாம், உணவில் கண்டிப்பாக நீங்கள் எந்த விலங்கு நீங்கள் உணவு வந்து எந்த விலங்கு எடுத்துட்டாலும் மெயின் கான்செப்டே வந்து உணவு நம்ம கரெக்டாக ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணால் மட்டும்தான் பொருள் மாதிரி இருக்குங்க. 1 வச்சிருந்தாலும் 10 வச்சுருந்தா நல்லா இது மாதிரி இருக்குங்க. இந்த எலும்பு நூலமாக அது கண்டிப்பாக அது கொஞ்சம் இதாக இருக்குங்க. அதனால நம்ம பார்த்து நல்லா ஃபீடெல்லாம் கொடுத்து நாங்கள் இலைக்கிறக்கெல்லாம் விட மாட்டோம். சரிங்க. ஏன்னா 4 பேர் பார்த்து ஏன் இப்படி வச்சிருக்கிற அப்படின்னு சொல்லக்கூடாது. ஏன்னா பார்த்தாலும் ஓகே ஜம்முன்னு இருக்கு. கண்டிப்பாங்க. சரி, ரொம்ப நன்றிங்கண்ணா. உங்களுடைய ஸ்டாலை பார்த்ததில் ரொம்ப சந்தோஷம். நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தீங்க. உங்களுடைய பேர், உங்களுடைய கான்டாக்ட் நம்பர் ஒரு வாட்டி சொல்லிடுங்க. ஏதாவது குதிரைகள் வேணும்னா கூட கூப்பிடுவோம். கான்டாக்ட் பண்ணலாம். என் பேர் சந்தோஷ், திருப்பூருங்க. ஃபோன் நம்பர் பார்த்தீங்கன்னா 8220253156. அண்ணா ஃபோன் நம்பர் என்ன சொல்லிடுங்க. 8220253156. ரொம்ப நன்றிங்கண்ணா. ஓகே, நன்றி.